குளத்து கோயிலோட பார்ட் 2 வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். போயிட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் போட்டுட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சண்டிகேஸ்வரரோட ஸ்டோரியை இப்போ பார்க்கலாம். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர எல்லாருமே சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிட்டு கையை தட்டி காட்டிட்டு தான் வருவோம். அது எதனால் அப்படின்னு சொல்கிறேன். சண்டிகேஸ்வரர் ஒரு நாள் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ மண்ணால் சிவலிங்கம் செஞ்சு அதுக்கு பாலபிஷேகம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அவங்களோட அப்பா ஏன்பா இவ்வளோ பாலை வேஸ்ட் பண்ணுறீன்னு கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு உடனே அந்த சிவலிங்கத்தை அவங்க அப்பா காலால் எட்டி உதச்சிட்டாங்க. சண்டிகேஸ்வரருக்கு உடனே பயங்கரமாக கோவம் அவங்க அப்பாவை குச்சால் அடிக்கிறதுக்கு ஒரு குச்சியை வீசியிருக்காங்க. அப்போ அந்த குச்சி கோடாரியாக மாறி சண்டிகேஸ்வரரோட அப்பா காலை வெட்டிடுச்சு. அந்த நேரத்தில் சிவன் தோன்றி சண்டிகேஸ்வரரோட அப்பாவோட காலை திரும்பவும் சரி பண்ணி கொடுத்தாங்களாம். சண்டிகேஸ்வரர் தன் மீது கொண்ட பக்தியை பார்த்து சிவன் ரொம்ப பூரிப்படைஞ்சி நீ சிவன் சன்னதி எல்லா இடத்துலையும் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டிகேஸ்வரர்கிட்ட சொன்னாங்களாம். எதனால் அப்படின்னா என்னோட சன்னதிக்கு வர எல்லாருமே என்னோட உணவு உடை இது எதையுமே கொண்டு போகக்கூடாது, அது எல்லாத்தையும் நீ தான் இருந்து பொறுப்பாக பார்த்துக்கணுன்ற பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. இதுதாங்க சண்டிகேஸ்வரரோட கதை. யாருக்கெல்லாம் இந்த கதை தெரியாதோ இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரவங்க கண்டிப்பாக சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிட்டு கையை தட்டி காட்டிட்டு வாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல கிட்ஸுக்கெல்லாம் இது செம்ம ஸ்பாட்டுன்னு. பாருங்கள், என் பையன் செம்மையாக விளையாடிட்டுருக்கான். பாப்பா வேற அந்த சர்க்கிளில் ஏறணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தா. அது ரொம்ப உயரமாக இருந்ததுனால நாங்கள் ஏற்றி விடலை. நெக்ஸ்ட்டு நாங்கள் 2 பேரையும் சீசாவில் ஏற்றி விட்டுட்டோம். அங்கே இன்னொரு குட்டி பாப்பா வந்திருந்தாங்க. அந்த பாப்பாவும் உட்காரணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அதோட அவினாஷை இறக்கி விட்டுட்டு குட்டி பாப்பா 2 பேரையும் வச்சோம். அது என்னடானா ஏறவே இல்லை, 2 பேருமே குட்டி பாப்பாவாக இருக்கிறதும். அப்புறம் அனன்யாவை இறக்கி விட்டுட்டு அந்த குட்டி பாப்பா உட்கார வச்சு சீசா விளையாடிட்டு இருந்தோம். இங்கே வந்தால் ரொம்ப நல்லா தரிசனம் பார்க்கலாம், ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஜாலியாகவும் இருக்குது, ரொம்ப அமைதியான பிளேஸாகவும் இருக்குது. காலையில் எழுந்து வாக்கிங் போகிறவங்களுக்குலாம் இது ஒரு ஸ்பெஷல் ஸ்பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரோட்டில் வாக்கிங் போகும்போது நிறைய வண்டி கார் இதெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் இந்த கோயிலை சுற்றி வாக்கிங் ஏரியாவும் இருக்குது. காரு பைக்கு இது எதுவுமே வராத நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாகவும் போகலாம், எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல். எங்ககிட்ட இருந்த மிச்ச பொருள் எல்லாத்தையும் திரும்பவும் மீன்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டுட்டு நாங்கள் இதோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.